ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய வாரத்தை ஆரம்பிக்க இந்த நாளிலே கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். திங்கட்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாய் சேமமாய் மனரம்யமாய் இருப்பீர்களாக. இன்று முதல் 11ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய சபையில பிபிஎஸ் திருவிழா நடக்க இருக்கிறது. பிபிஎஸ் திருவிழா என்று சொன்னால் சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் கொண்டாட்டம், பெரியவர்களுக்கும் சந்தோஷம். இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், இங்கே நாம் சொல்லிக் கொடுக்கிறதான காரியங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகள் இன்னாரிடத்திலிருந்து கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்கதாக பரிசுத்த எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். அப்போ சிறு வயது முதல் தேவனுடைய வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லியிருக்கிறது, பாலகன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதானாலும் அதை விட்டு விலகாதிருப்பான். அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு, நீங்கள் கற்றுக் கொடுக்கிற நாம் படித்துக் கொள்கிற காரியங்கள் என்ன? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்தில் நாம் படித்துக்கொள்ள போகிற காரியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் மனுஷனால் எழுதப்பட்டவைகள் இல்லை. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக? தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்கணும், எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கணும். நம்ம பிள்ளைகளை வளர்த்து எடுக்கும்போது என்ன சொல்கிறோம் என்று கேட்டால், தேறினவர்களாக இருக்கணும். ஞானத்தில் தேறினவர்கள், அறிவிலே தேறினவர்கள், வெள்ளத்தில் தேறினவர்கள், கிருபையிலே தேறினவர்கள், எல்லாத்திலும் தேறினவர்களாக இருக்கணும். நம்ம குழந்தைங்க தேறினவர்களாக இருக்க வேண்டும். தேறினவர்களாக மாத்திரமல்ல, எந்த நற்கிரைகளையும் செய்ய நம்முடைய பிள்ளைகள் நற்கிரைகளை செய்ய பழகி கொள்ள வேண்டும். எந்த நற்கிரையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆகினாலே இப்படிப்பட்ட காரியத்திற்காக நாம் படித்துக் கொள்கிற வேத வாக்கியங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. இந்த நாட்களிலே பிள்ளைகள் படித்துக் கொள்கிறதானாலும் சரி, நாம் கேட்கிறதான வசனங்களானாலும் சரி, அவைகள் எவைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது பாருங்கள். அவைகள் உபதேசத்திற்கு, கட்டுக்கதைகளுக்கு பின்னாலே போகாதபடி உண்மையான உபதேசத்தை கற்றுக்கொள்வதற்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு. தேவனுடைய வசனம் கடிந்து கொள்ளும் பொழுது அந்த சிற்றை அற்பமாய் எண்ணாதே என்று வேதம் சொல்கிறது. கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தத்தக்கதாகவும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. ஆகையினாலே பெரியவர்களாகிய நாம் இந்த வசனங்களின் மேல் ஜாக்கிரதையும் வாஞ்சியும் உடையவர்களாக இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் இந்த நாட்களிலே இந்த பிபிஎஸ் திருவிழாவுக்கு அனுப்பி அவர்கள் இந்த வசனங்களை கற்றுக்கொள்ளவும். ஏனென்று கேட்டால், அவைகள் உபதேசத்திற்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பித்தலுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த 7 நாட்கள் அவர்கள் இதில் பங்கு பெற்று வெளியே வரும்பொழுது அவர்கள் முற்றிலும் வித்தியாசமான பிள்ளைகளாய் உங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி வருவார்கள். நீங்களும் அதற்காக ஒத்துழையுங்கள், வந்து கலந்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று இடையில வந்து பாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையான சாட்சியாய் நாம் வாழ இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு முறை கூட நாளை காலை முதல் 11ஆம் தேதி வரை காலை 8:30 மணி முதல் உங்கள் பிள்ளைகள் இங்கே இருக்கத்தக்கதான அளவுக்கு தக்க சமயத்தில் அனுப்பி வையுங்கள். கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரமெல்லாம் நடக்கிற கர்த்தாவை எங்கள் பிபிசி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். பிள்ளைகள் வந்து சந்தோஷமாய் கலந்து கொண்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். பெற்றோர்கள், பெரியவர்கள் எல்லாருக்குமே கர்த்தாவே, கர்த்தருடைய வசனம் எவ்வளவு பிரயோஜனமானது என்கிறதை இந்த வசனங்களிலே நாங்கள் காண்கிறோம். ஆகையினாலே ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வசனங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற இந்த நாட்களில் ஒத்தாசை பண்ணும். பரிசுத்த நாமத்தை மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்தமான நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வசனங்கள் உங்களை தேறினவர்களாக மாற்றும், நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் மாற்றும். God bless you abundantly again and again and again and again. Amen.